Hello friends, வணக்கம். Welcome to the session. So நம்ம 50 days challenge ல இன்னைக்கு day 15 வந்திருக்கோம். So class test and PQRS ஓட previous year question தான் பார்த்திருக்கோம். So வாங்க செஷனுக்குள்ள போலாம். So வர அப்படியே வந்துட்டு கம்மியாயிட்டே வரீங்க. ஸோ ரெகுலரா பார்த்துட்டே இருங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு எக்ஸாம்ல கிளாஸ் டெஸ்ட் அண்ட் PQRS ஈஸியா அப்ரோச் பண்றதுக்கான ஐடியா கிடைக்கும். ஸோ வாங்க இன்னைக்கான செஷனுக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு செஷன் பாத்தீங்க அப்படின்னா 21ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின். சரியா? ஓகே, டேட்டும் செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் எந்த ஷிஃப்ட்ல கேட்டதுன்னு கேட்டிருந்தாங்க, அதுக்காக. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா the world is going through a deep recession. ஓகே, ரெசெஷன் அப்படின்னு ரெசெஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒண்ணும் இல்ல, மந்த நிலை, பொருளாதார மந்த நிலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த உலகமே வந்து ஒரு ஆழமான ஒரு மந்த நிலைக்குள்ள போயிட்டு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கு. அட் சச் அ டைம், இந்த மாதிரியான டைம்ல ஒன் திங் வி நீட் இன் அபண்டன்ஸ் இஸ் ஜாப்ஸ். இந்த மாதிரியான டைம்ல நமக்கு அதிகமான ஒரே ஒரு விஷயம் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா ஜாப்ஸ் தான், வேலைகள் தான். ஓகே, வேலை abundance is jobs for the semi-skilled and unskilled. ஸ்கில்ட் இல்லாதவங்களும் சரி, ஓரளவுக்கு ஸ்கில் இருக்கிறவங்களும் சரி, அவங்களுக்கு அதிகமான ஜாப்ஸ் இருக்கணும், வேலை வாய்ப்புகள் இருக்கணும். அப்பதான் இந்த மாதிரி டைமை டேக்கிள் பண்ண முடியும். இந்த மாதிரி டைம்ல நமக்கு தேவைப்படுறது ஜாப்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் த ஒன்லி வே இன் விச் ஈக்குவல் டேஸ் ஆஃப் வெல்த் கேன் டேக் பிளேஸ். இந்த வேலை மட்டும்தான், ஜாப் கொடுத்தா மட்டும்தான், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா கிரியேட் பண்ண மட்டும்தான் ஈக்குவல் டேஸ் ஆஃப் வெல்த், ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனா, ஈக்குவல் ஸ்பெண்டிங்கா, ஈக்குவல் பார்ட்டிஷனா, ஈக்குவல் ஏர்னிங்கா, நம்ம போய் நம்மளோட வெல்த்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோமா? ஈக்குவலா ஸ்பெண்ட் பண்ணாதான் ஒரு நல்ல வழி கிடைக்குமா? கிடையாது. ஈக்குவல் பார்ட்டிஷனா, ஈக்குவலா பார்ட்டிஷன் பண்றதா, பிரிக்கிறதா? அப்படி கிடையாது. பார்ட்டிஷன்ங்கிறது வந்து துண்டு துண்டாக்குறது, சரியா? டிவைட் பண்றதுன்னு எடுத்துக்கலாம். பார்ட்டிஷன் அப்படிங்கிறது டிவைட். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஈக்குவலா டிவைட் பண்றது. பார்ட்டிஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் டிவைட். டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறது ஈக்குவலா டிவைட். ஏர்ன் பண்ணுவோமா? ஈக்குவல் ஏர்னிங் ஆஃப் வெல்த் நடக்குமா? இந்த மாதிரி நடந்ததுன்னா ஜாப் இது பண்ணும்போது ஈக்குவல் ஏர்னிங். ஜாப் நம்ம இப்போ இந்த கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றோம். கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல ஜாப் வந்து கொடுத்தா ஏர்ன் பண்ணுவாங்களா? இல்ல, ஜாப் இருந்தா பீப்புளுக்கு தான் வந்து பீப்புளை தான் ஏர்ன் பண்ண வைக்க முடியும். ஸோ அப்போ அந்த ஏர்னிங்கும் வராது. ஓகே, ஏர்னிங்னா என்னது? மேக் மணி அர்த்தம். ஏர்னிங்கோட மீனிங் என்ன? மணி மேக் பண்றது. ஸோ மணி மேக் பண்ண முடியுமா? இல்ல. டிஸ்ட்ரிபியூஷன் வருமா, பார்ட்டிஷன் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவலா என்ன பண்ணணும்? டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும், ஈக்குவலா டிவைட் பண்ணணும். இங்க ஈக்குவல் இருக்கா, அப்ப இதுக்கு பக்கத்துல நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் தான் எக்ஸாக்டா வரும். டிஸ்ட்ரிபியூஷன் போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஏன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்ன்னு சொல்றாங்க? இதுதான் ஒரே வழி. திஸ் இஸ் த ஒன்லி வே. இந்த ஜாப் கொடுக்கறது தான் வெல்த்தை சமமா எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்கறது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ சமமா பிரிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் தான் வருது. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா the healthcare industry is ideally poised to occupy this position. ஓகேவா? ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி தான் இந்த பொசிஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஐடியலி பாய்ஸ்ட் அப்படின்னா ஏத்தாப்ல இருக்கும். ஓகே, ஐடியலி பாய்ஸ்ட் அப்படிங்கிறது ஏத்தாப்ல இருக்கு. The IT industries hires people from the upper middle strata. இந்த ஸ்ட்ராட்டா அப்படிங்கிறது வந்து ஒரு லேயரை குறிக்கும், இல்லாட்டி கிளாஸ் குறிக்கும். ஓகே, இடத்த லெவலை குறிக்கும். ஓகேவா? அப்பர் மிடில் லெவல் அல்லது அப்பர் ரிச் ஃபேமிலி அல்லது அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி பீப்புள், இன்ஜினியர்ஸ் படிச்ச பீப்புளுக்கு தான் இந்த ஐடி இண்டஸ்ட்ரிலாம் அந்த மாதிரி பீப்புளுக்கு தான் வேலை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பீப்புள் தான் ஹையர் பண்றாங்க. ஆனா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில பாத்துக்கிட்டீங்கன்னா நர்சஸ ஹையர் பண்றாங்க. இது வந்துட்டு இதன் மூலமா 80% ஜாப் வந்து கிரியேட் பண்ணப்படுது ஃப்ரம் த லோக்கல் எக்கனாமிக் ஸ்ட்ராட்டால இருந்து. அதாவது ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து தான் 80% பீப்புள் வந்து ஹையர் பண்ணப்படுறாங்க. பட் ஐடி இண்டஸ்ட்ரியில மேக்சிமம் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் ரிச் ஃபேமிலில இருந்துன்னா அங்க இருக்கக்கூடிய யூஸ்வலா இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் தான் ஐடி இண்டஸ்ட்ரியில ஹையர் பண்றாங்க. ஸோ அதனாலதான் இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி தான் இந்த பொசிஷன், இந்த வேலை வாய்ப்பு வழங்குறதுல ரொம்ப முக்கியமான பங்காற்றுது அப்படின்னு சொல்றாங்க. ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி இஸ் ஐடியலி பாய்ஸ்டு டு ஆக்குபை திஸ் பொசிஷன். ஓகே, அப்போ ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி தான், அதுக்குதான் அழிவே கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிசீஸ்க்கு அழிவே கிடையாதுல்ல. டிசீஸ் வந்து மனுஷன் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டே இருக்க போகுது. ஸோ அப்போ அதுக்கு ட்ரீட் பண்ற
டாக்டருக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா பேராமெடிக்கல் ஹெல்த் கேர் ரிலேட்டடான எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதுலயும் குறிப்பா வந்து லோயர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு அது ரொம்ப ஜாப் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சோர்ஸா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. குளோபல் ஹெல்த் கேர் இஸ் 4.5 ட்ரில்லியன் ரூபி இண்டஸ்ட்ரி. ஓகே, குளோபலா எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து 4.5 ட்ரில்லியன் ரூபி அளவுக்கு அதோட எக்கனாமி இருக்குது. செகண்ட் ஒன்லி டு த அக்ரோ இண்டஸ்ட்ரி. ஓகே, அக்ரோ தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் தான் செகண்ட்ல இருக்கு. ஓகேவா, அக்ரோனா அக்ரிகல்ச்சர் அதானே. ஸோ அடுத்து ரெண்டாவது டேஷ் அந்த இடத்துல என்ன வருதுன்னு பார்க்காமலே ஃபுல்லா போயிட்டோம். The IT industry hires people from the upper middle class strata and rich families, usually engineers. Dash na unlike இவங்கள மாதிரி இல்லையா, இல்ல unlessா, despiteா, whereas அதே டைம்ல அதே நேரத்தில் அப்படி சொல்லணும். unlike, unless, despiteலாம் இங்க வராது. ஓகேவா, whereas அப்படிங்கறது கரெக்டா வரும். ஓகே, அதே நேரத்துல ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள்ல இருந்து ஹையர் பண்றாங்களே அப்படின்னு சொல்லணும். வேரஸ் தான் இங்க வரும். அடுத்து ஈவன் தென் ஹெல்த் கேர் டேஷ் ஒன்லி 8%. ஈவன் தென் டேஷ் ஒன்லி 8% ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன். 8% ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷனை கால் பண்ணுதா, அழைக்குதா, இல்ல கியூர் பண்ணுதா, ரீச் பண்ணுதா, விசிட் பண்ணுமா, விசிட்டும் பண்ணாது, கியூர் பண்ணுதா, ரீச் பண்ணுதா, அதாவது போய் சேருதா, ஹெல்த் கேர் வந்து போய் சேருதான்னு சொல்லணும். ஹெல்த் கேர் வந்து கியூர் பண்ணதுன்னு சொல்ல முடியாது. ஹெல்த் கேர் வந்து உலகத்துல பாப்புலேஷனுக்கு வெறும் 8% பீப்புளை தான் போய் அடையுது, ரீச் பண்ணுது. அப்போ மத்த 92% பீப்புளுக்கு இன்னுமே ஹெல்த் கேர் ஒழுங்கா போய் சேரல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, சோ அப்போ இவ்வளோ பர்சனுக்கு இவ்வளோ டாக்டர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் அந்த மாதிரி கணக்குலதான் இதை சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னும் ரீச்சே ஆகலன்னு சொல்லணும். அப்ப இன்னும் கியூர் பண்ணலன்னு சொல்லக்கூடாது. ஹெல்த் கேர் வந்து இன்னும் ஹெல்த் கேர் கியூர் ஒன்லி 8% அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹெல்த் கேர் ரீச்சஸ் ஒன்லி 8% பீப்புள் ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன். அதான் கரெக்டா வருவீங்க. ஓகே, பாலிசி மேக்கர் ஷுட் லுக் அட் த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ் ஆஸ் நாட் ஒன்லி அன் இண்டஸ்ட்ரி. பாலிசி மேக்கர்லாம் வந்து சும்மா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியா பார்க்காம அதுதான் ஒரு இதுதான் ஒரு வழியை போக்குறதுக்கா. அட்ரஸஸ்னா என்னது நம்ம சொன்னோம், அதுக்கான ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனா இருக்கலாம்ல. ஸோ வலிக்கான சொல்யூஷனா இருக்கலாம். பட் ஆல்சோ ஒன் விச் கேன் டேஷ் த எக்கனாமி, which can dash the economy. இது மேல இந்த பாலிசி மேக்கர்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரியை இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியா ஒரு இண்டஸ்ட்ரியா பார்க்காம அது ஒரு வலிக்கான சொல்யூஷனா இருக்கலாம், ஒரு ப்ராப்ளத்துக்கான பெயின்கான ஒரு சொல்யூஷனா இருக்கலாம், அந்த மாதிரி பார்க்கணும். அதுதான் இந்த எக்கனாமிய அசர்டைன் பண்ணுமா, இம்பீட் பண்ணுமா, பர்சர்வ் பண்ணுமா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா, அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதுதான் ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். சோ காரணம் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா. ஓகேவா, அல்லது ஒரு காரணம் சொல்றதை விட ஒரு நிமிஷம் இதை இப்படி நம்ம எடுத்துக்கலாம். இன்ஃப்ளூயன்ஸ்னா இந்த மாதிரி வழிவகுக்கும், எக்கனாமிக் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாமா. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், ஒரு வித்தியாசத்தை, ஒரு சேஞ்சை ஏற்படுத்தும். அதுதான் சேஞ்ச். தட் கேன் ஒன்லி சேஞ்ச் த எக்கனாமி. பாலிசி மேக்கர்ஸ் இண்டஸ்ட்ரியா பார்க்காம அதை ஒரு சொல்யூஷனா பார்த்தாங்கன்னா, அது ஒரு ப்ராப்ளத்துக்கான ஒரு விடையா பார்த்தாங்க அப்படின்னா அது எக்கனாமியில பெரிய சேஞ்சை ஏற்படுத்தும். இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா சேஞ்சுன்னு அர்த்தம். ஓகே, தாக்கத்தை ஏற்படுத்தும், சேஞ்ச் ஏற்படுத்துறதுக்கான காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆசர்டைன் அப்படின்னா உறுதிப்படுத்தும். ஸோ எக்கனாமியை வந்து ஆசர்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்ற மாதிரி வருமா. ஆசர்டைன் அப்படின்னா வந்து மேக் ஷுர், உறுதிப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி வராது. இம்பீட் அப்படின்னா வந்து என்னன்னா உள்ள நுழையிறது அந்த மாதிரி வரும். சரியா, இம்பீட் அப்படிங்கிறது உள்ள நுழைஞ்சு நம்மள தடுப்போம்ல, சில பேர் வந்து உள்ள நுழைஞ்சு தடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி இங்க தடுக்கிறதுங்கிறது வேலை வராது. சரியா, இம்பீட் அப்படின்னாலே ரொம்ப முக்கியம். தடுப்பு அப்படின்னு சொல்லலாம். இம்பீட் அப்படின்னா அப்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படிங்கலாம். அடுத்து பர்சுவேட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்றது. பர்சுவேட் அப்படின்னா கன்வின்ஸ் பண்றது. இங்க கன்வின்ஸ் எக்கனாமி அப்படின்னு வருமா, இல்ல. ஸோ அப்போ கரெக்டானது பாத்தீங்கன்னா சேஞ்ச். எக்கனாமி சேஞ்ச் பண்ணணும்னா நமக்கு இந்த மாதிரி பாலிசி மேக்கர்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரியா பார்க்காம அது ஒரு விடையா சொல்யூஷனா பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா the last century was driven by machines that addressed human toil and it is strongly believed that this century will be driven by health care.
லாஸ்ட் செஞ்சுரி, லாஸ்ட் ஒரு 100 வருஷமா மெஷின்ஸ் தான் இந்த ஹியூமன் மெஷின்ஸால தான் இந்த உலகமே டிரைவ் பண்ணப்படுது. அதுதான் ஹியூமன் எல்லாத்துக்குமே ஹியூமன் டைல் அண்ட் இட் இஸ் ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் திஸ் கண்ட்ரி திஸ் செஞ்சுரி வில் பி ட்ரிவன் பை ஹெல்த் கேர். லாஸ்ட் செஞ்சுரி தான் ஃபுல்லா மெஷின்ஸ்னால ட்ரிவன் பண்ணப்பட்டது. ஆனா இப்போ வந்து ஸ்ட்ராங்லி பிலீவ் பண்ணணும் ஹெல்த் கேர் தான் இந்த செஞ்சுரியை ட்ரிவன் பண்ணி கொண்டு போகும், இந்த செஞ்சுரியை முன்னோக்கி கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, திஸ் however will happen if policy makers make a conscious effort. Policy makers conscious effort மேக் பண்றது மூலமா, உருவாக்குறது மூலமா டு எப்படி டு கட்டா டு புட் desire to desire dream இல்ல to design the right policies in place soon இல்ல to put the right policies in place. ஒரு பிளேஸ்ல நீங்க போய் டிசைனை வைக்கணும்னு சொல்ல முடியாது. ஸோ to put the right policies in place soon. சீக்கிரமா கரெக்டான பாலிசிஸ கரெக்டான பிளேஸ்ல புட் இன் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேசல் வெர்ப் இருக்கு. புட் இன் பிளேஸ், டிசைன் இன் பிளேஸ்ன்னு வராது, டிசைர் இன் பிளேஸ்ன்னு வராது, கட் இன் பிளேஸ் வராது. புட் இன் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு பிரேசல் வெர்ப் இருக்கு, ஒரு பிரேஸ் இருக்கு. ஸோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, எக்ஸ்டாப்ளிஷ் பண்றதுன்னு அர்த்தம், உருவாக்குறதுன்னு அர்த்தம். பாலிசி உருவாக்குங்க, கரெக்டான பாலிசிய சீக்கிரமா உருவாக்குங்க, கரெக்டான அந்த இடத்துல கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? ஸோ அதுதான் இதோட மீனிங். ஸோ இந்த கிளாஸ் டெஸ்ட் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த பிக்யூஆர்எஸ் பார்க்கலாம். பிக்யூஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி 3வது ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ல பிக்யூஆர்எஸ் இல்லை. ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு எவ்வளவோ ஷிஃப்ட் கொஸ்டின் பார்த்துட்டோம் பிக்யூஆர்எஸ்ல. அதுல 2 ஷிஃப்ட்ல நான் பார்த்ததுல 2 ஷிஃப்ட் வரைக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல 2 ஷிஃப்ட்ல பிக்யூஆர்எஸே கேட்காம இருந்திருக்காங்க. என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க, எப்படின்னா பிக்யூஆர்எஸ் எத்தனை வரும் மேம், நான் வந்து பிக்யூஆர்எஸ் மட்டும் படிச்சுட்டு போட்டுமா, அப்புறம் சினானி மட்டும் படிக்கிறேன், ஆண்டனியம் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. நான் இதை ஸ்கிப் பண்ணிட்டு இதை மட்டும் படிக்கட்டுமா, 1 word சப்ஸ்டியூஷனும் இடியம்ஸ் மட்டும் படிக்கட்டுமா அப்படிலாம் கேக்குறாங்க. ஃபில்லப்ஸ் மட்டும் படிக்கட்டுமா, இல்ல எரர்ஸ்ல வந்து நவுனும் இல்ல வந்து சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் மட்டும் படிக்கிறேன், வேர்பும் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டும் இந்த மாதிரி பர்டிகுலர் டாபிக் மட்டும் படிச்சா என்னால இந்த ஃபில்லப்ஸ் எரர்ஸ் பாத்தீங்களா அப்ரோச் பண்ண முடியுமான்னு இந்த மாதிரி நிறைய பேர் கேக்குறாங்க. ஸோ அதுக்கான பதில் வந்து நோ தான். அப்படி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் ஸ்கூல் லெவல்ல தாண்டலன்னு அர்த்தம். ஓகே, பர்டிகுலர் டாபிக் நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இருக்கும். ஸோ இங்க வந்து எது கேட்பாங்க அப்படிங்கறது நம்மளால சொல்ல முடியாது. ஸோ எல்லாமே படிக்கணும், எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகே, நீங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இதை நான் ஸ்கிப் பண்ணிட்டு இதை மட்டும் படிக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா உங்களால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. அது மட்டும் சொல்லிடுது. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் கஷ்டமா இருந்துச்சுன்னா அதை வந்து மாடரேஷனாவது படிக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ மேக்ஸ்ல சொல்லணும்னா ஒரு சில டாபிக் வந்து கொஞ்சம் ரொம்ப டஃப்பா சம் கிளியர் சால்வ் பண்றதுக்கு நீங்க கஷ்டப்படலாம். பட் அந்த மாதிரி சம்முக்கு வந்து நீங்க ஓரளவுக்கு அதோட அப்ரோச்சாவது அந்த இதை அதுல பேசிக்ஸையாவது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ சுத்தமா ஒரு டாபிக்கை ஸ்கிப் பண்றதை விட்டுருங்க. சரியா? ஓகே, அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஐடியாவே கிடையாது. ஸோ அடுத்து இன்னைக்கான பிக்யூஆர்எஸ் 20ஆம் தேதி 4வது ஷிஃப்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டினை பாத்தீங்கன்னா இட் சென்டர்ஸ் ஆன் த சிங்கிங் ஆஃப் ஆர்எம்எஸ் டைப். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் இது ஈஸியா கண்டுபிடிச்சலாம் இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டைட்டானிக் இஸ் அன் அமெரிக்கன் ரொமான்டிக் அட்வென்ச்சர் பிலிம் ரிலீஸ்ட் இன் 1997. சரியா? 1997ல இந்த டைட்டானிக் மூவி ரிலீஸ் ஆயிருக்கும். இது வந்து அமெரிக்கன் ரொமான்டிக் அட்வென்ச்சர் பிலிமா. ஸோ சிஏவா சிடியா அப்படிங்கறத நம்ம இங்க கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா ஏபி வச்சு ஸ்டார்ட் ஆகாது. சிஏவா சிடியா இட் சென்டர்ஸ் ஆன் சிங்கிங் ஆஃப் ஆர்எம்எஸ் டைட்டானிக். இதுங்கிறது இந்த மூவியை தான் சொல்றாங்க. இந்த மூவியை எப்படி சொல்றாங்க, இந்த மூவி வந்து எப்படிப்பட்டது, இதோட முக்கிய கரு சென்டர்னா முக்கியமான பாயிண்ட் எதுவா இருக்குன்னா அந்த ஆர்எம்எஸ் டைட்டானிக்கை வச்சுதான், அந்த டைட்டானிக் கப்பலை வச்சுதான் அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து அப்போ இதுக்கப்புறம் சிஏ தானே வரும். சிடியை பார்த்தலாமா? மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் ஸ்டோரி இஸ் தென் டோல்ட் இன் ஃபிளாஷ்பேக்ஸ் as the protagonist recounts the Titanic's fateful 1912 voyage. ஓகே, அந்த மிதந்து போறது சொல்றது. அப்ப இந்த இடத்துல ஆர்எம்எஸ் டைட்டானிக்க பத்தி சொல்றாங்கன்னு அதுக்கப்புறம் தான் அந்த வாயேஜை பத்தி சொல்லணும். அந்த டைட்டானிக் 1912ல உண்மையான அந்த வாயேஜ் நடந்துச்சு, உண்மையா அந்த டைட்டானிக் கப்பல் போச்சு அப்படிங்கறத பத்தி இங்க இத சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஆர்எம்எஸ் டைட்டானிக்ங்கிற
அந்த கப்பலை பத்தி இன்ட்ரோடக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த அந்த முக்கியமான மைய கருத்து இந்த கப்பல் மேலதான் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் டிங்கிறது வரும். சரியா? இதுக்கப்புறம் தான் அந்த பிலிம் ஸ்டோரி வந்து தென் டோல்டு இன் பிளாஷ்பேக்ஸ் அப்படின்னு சொல்லணும். அப்போ சிக்கு அப்புறம் ஏ தான் வரணும், சிக்கு அப்புறம் டி வராது, சிக்கு அப்புறம் ஏக்கு அப்புறம் தான் டிக்கு அப்புறம் பி வாசிக்கலாமா? அதோட பிலிம் ஸ்டோரி என்ன இருக்குது, பிளாஷ்பேக் பத்தி சொல்லுது. 1912 வந்து அந்த வாயேஜ் எப்படி இருந்துச்சுன்னா அந்த ஒரு பிளாஷ்பேக் வந்து சொல்லுது. ஓகே, த film proved immensely popular, holding the all-time box office gross record for more than decade after its release. ஓகேவா? டீகேட் 30 நிறைய டீகேட் ஆனதுக்கு அப்புறம் நிறைய 10 வருஷங்கள், டீகேட்னா 10 வருஷம், இப்போ 1997 இப்போ வந்து கிட்டத்தட்ட 20-30 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓகே, இத்தனை வருஷங்கள் தாண்டியும் இதுதான் ஆல் டைம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஹோல்டிங் ஹையஸ்ட் ரெக்கார்ட்ல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப இதுல சிம்பிள், நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருவீங்க, செகண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், அதோட முக்கிய கரு எதுன்னு சொல்லணும், அதுக்கப்புறம் தான் அதோட ஸ்டோரிய பத்தி சொல்லணும். ஓகே, இங்க அதோட ஸ்டோரி பத்தி சொல்லியிருக்காங்க, இங்க அது மையமா எதை சொல்றாங்க, டைட்டானிக் கப்பல், அதுக்கப்புறம் தான் அந்த கப்பல்ல என்ன நடந்ததுங்கிற ஸ்டோரியை சொல்லலாம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டியூ டு டைட் டெட்லைன்ஸ், இது கண்டிப்பா வராது. ஸ்ட்ரெஸ் குட் எமனேட் அவுட் ஆஃப் வேரியஸ் சிச்சுவேஷன் சச் அஸ் லைஃப் ஸ்டைல், ஹெல்த். ஓகே, இது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இன் டுடேஸ் ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட், இது எனக்கு ஃபர்ஸ்ட் வரலான்னு தோணுது. டு ஆட் டு திஸ், இது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வராது, இது ஃபர்ஸ்ட் வராது, இது ஃபர்ஸ்ட் வராது. ஸ்ட்ரெஸ் குட் எமனேட், சோ இதுவும் ஃபர்ஸ்ட் வராது. ஏன்னா இங்க ஸ்ட்ரெஸ் பத்தி பேசிருக்காங்க, இன்ட்ரோடக்ஷன் பண்ணிருக்காங்க, இங்க அதுக்கப்புறம் தான் வரும். சரியா? சிக்கு அப்புறம் தான் பி வரும். அப்போ சி தான் எனக்கு இங்க இன்ட்ரோடக்ஷன் பட்டு, ஸோ ஆப்ஷன் சிபிஏடி தான் ஃபர்ஸ்ட். பாருங்களேன், நான் ஜஸ்ட் ஸ்கிம்மிங் தான் பண்ணேன், ஃபுல் பேராகிராஃப் வாசிக்கல, நான் அப்படியே இங்க வாசிச்சுட்டே போனேன். ஒரு 2-3 லைன் மட்டும் வாசிச்சு முக்கியமான பாயிண்ட் எல்லாம் அப்படி தேடினேன். அப்படி தேடும் போது எனக்கு என்ன, நான் எது வச்சு ஸ்கிப் பண்ணேன், இன் டுடேஸ் மூவிங் வேர்ல்டுங்கிறது இது இன்ட்ரோடக்ஷன்ங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன். இங்க ஸ்ட்ரெஸ் பத்தி சொல்லியிருக்காங்க, இது டியூ டுன்னு வச்சு வர்றதுனால இது ஃபர்ஸ்ட் வராது. டு ஆட் டு திஸ் அப்படின்னு இருந்துச்சு, ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் சியா பியான்னு செக் பண்ணும்போது எனக்கு சி தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா இங்கதான் நிறைய யங் ப்ரொஃபஷனல் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்னால பாதிக்கப்படுறாங்க. அண்ட் அந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணணும்னு அங்க கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ்னால பாதிக்கப்படுதாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணணும்னு சொல்லணும். அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ ஆப்ஷன் ஈஸியா பண்ணிடலாமா? ஆப்ஷன் ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். சிபிஏடி, சிக்கு அப்புறம் பி வருதான். ஓகே, ஸ்ட்ரெஸ் வந்து நிறைய யங் ப்ரொஃபஷனல் வல்னரபிளா இருக்கு, ப்ராப்ளமா இருக்குது. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய சிச்சுவேஷன்ல லைஃப் ஸ்டைல், ஹெல்த் கேர், அப்புறம் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், லேக் ஆஃப் சப்போர்ட் சிஸ்டம் இதெல்லாம் வந்து உருவாக்குது. ஓகேவா? காம்படிட்டிவ் ஃபோக்கஸ் ஆன் அக்யூரிங் மெட்டீரியல் சிம்பிள்ஸ் ஆஃப் சக்சஸ் அண்ட் கரியர் அட்வான்ஸ்மெண்ட். சக்சஸ் அடைஞ்சாதான் வந்து ஒரு போட்டி மனப்பான்மையிலேயே சக்சஸ் அடையணும். அப்புறம் கரியர் அட்வான்ஸ்மெண்டா இருக்கட்டும், சப்போர்ட் சிஸ்டம். ஓகே, ஹோம்லயே வந்து சப்போர்ட் சிஸ்டம் இல்லாம இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ இப்போ ஒரு சக்சஸ்னா வீட்ல இருந்தே அந்த இது வரணும். ஓகே, லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், ஹெல்த்தா இருக்கட்டும். காம்படிட்டிவ் ஃபோக்கஸ் ஆன் அக்யூரிங் மெட்டீரியல் சிம்பிள்ஸ் ஆஃப் சக்சஸ். ஜஸ்ட் பணத்தை மட்டுமே சக்சஸா பாக்குறது, அதை மட்டுமே போட்டியா நினைக்கிறது, அப்படிங்கிற மாதிரியான இது. அதனால கரியர் அதுக்கப்புறம் கரியர்ல மட்டுமே கவனம் செலுத்துறது, இது எல்லாமே இந்த ஸ்ட்ரெஸ் ஓகே இது ரிலேட்டடா தான் வரும். அப்ப எமனேட்னா என்ன? ஸ்ட்ரெஸ் தான் இது வந்து என்ன பண்ணுது, எமனேட் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது எல்லாத்தையும் அது என்ன பண்ணலாம்? எமனேட் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு மீனிங் தெரியலாட்டியும் இது உங்களுக்கு புரிய வைக்கலாம். இந்த ஸ்ட்ரெஸ் தான் இதுக்கெல்லாம் ஒரு காரணமா இருக்குது, இதுதான் என்ன வெளிப்படுத்துதுன்னு சொல்லலாம். இது எமனேட் அப்படின்னா வெளிப்படுத்துதுன்னு அர்த்தம். ஸ்ட்ரெஸ் தான் என்னன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல வந்து மாத்துது, நம்மளோட சப்போர்ட் சிஸ்டம், ஹோம்லயே நமக்கு சப்போர்ட் சிஸ்டம் இல்லாம இருக்கலாம். காம்படிட்டிவ் ஃபோக்கஸ், போட்டியில நம்ம பணத்தையும் அந்த இது வெல்த்தையும் அக்சஸ் பண்றதுல போட்டியா பாக்குறது, சக்சஸா அததான் வெல்த்தியா பாக்குறது, அததான் வெற்றியா பாக்குறது, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஸ்ட்ரெஸ் தான் வெளிப்படுத்துது. இதெல்லாம் தான் வெளிப்படுத்துதல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்தோம்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் வரும், ஸ்ட்ரெஸ் வெளிப்படும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதெல்லாம் இருந்தா அவுட் ஆஃப் வேரியஸ் சிச்சுவேஷன் ஸ்ட்ரெஸ் வந்து வெளிப்படும். எதுல இருந்து? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்துதான். சக்சஸ் வரலையே அப்படின்னு சொல்லி பயம்ல, கரியர் அட்வான்ஸ்மெண்ட், நமக்கு கரியர் டெவலப் ஆகலைங்கிற ஒரு பயத்துல, காம்படிட்டிவ் ரொம்ப காம்படிட்டிவா இருக்குது, நிறைய மெட்டீரியல் வெல்த் மேலவே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால நமக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படும். லைஃப் ஸ்டைல்னால ஸ்ட்ரெஸ் ஏற்படும்.
ஹெல்த் ரிலேஷன்ஷிப் இஷ்யூனால ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. ஹோம் வீட்லயே நமக்கு சப்போர்ட் இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் ஏற்படும். இதெல்லாம் தான் ஸ்ட்ரெஸ்ஸை எமனேட் அவுட் பண்ணுது. எமனேட் அவுட் பண்ணுது வெளிப்படுத்துது, வெளிக்கொண்டு வருது அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? எமனேட் அவுட்னே சேர்த்து படிச்சுக்கோங்க. அவுட் வெளிப்படுத்துதல், வெளியே கொண்டு வருதல் அப்படிங்கிற மீனிங். அப்ப இது ரெண்டுக்கும் மீனிங் புரிஞ்சா, இது எனக்கு கொஞ்சம் நல்லா இந்த லைன் நல்லா இருந்ததுங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, சோ அடுத்து பாத்தீங்கன்னா சிபி பார்த்துட்டோம். சிபிக்கு அப்புறம் due to tight deadlines for delivery and increased focus on performance outcomes, many employees unable to enjoy proper work. யாராலையுமே ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியல, ஒர்க் லைஃப் வந்து நல்லா ப்ராப்பரா என்ஜாய் பண்ண முடியல. ஏன்னா டைட் டெட்லைன்ஸ் இருக்குது. டெலிவரி ஒரு ப்ராடக்ட்டை நம்ம கொடுக்கணும்னா அதுக்கான டைட் டெட்லைன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் இல்லாம அதோட ரிசல்ட் அடிப்படையிலேயே வந்து ஃபோக்கஸ் பண்றதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு எம்ப்ளாயி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? அவங்களுக்கு ப்ராப்பர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்ல, அப்படி பண்ண முடியலன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது கூட இன்னும் ஆட் பண்ணணும்னா, டு ஆட் டு திஸ் இன்னும் சொல்லணும்னா, கரண்ட் எக்கனாமி வந்துட்டு நிறைய கம்பெனிஸை இம்பாக்ட் பண்ணிருக்கு. நிறைய கம்பெனிஸோட ரெவன்யூஸை, ப்ராஃபிட்ஸை which in effect have put many jobs at risk, resulting in frequency of counseling support and guidance going up significantly. ஓகேவா? நிறைய கம்பெனிஸ்னால இந்த கரண்ட் எக்கனாமி வந்து ரெவன்யூவா இருக்கட்டும், ப்ராஃபிட்டா இருக்கட்டும், ஸோ ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கு. அதனாலதான் அந்த ஐடி கம்பெனில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றவங்க ரொம்ப ரிஸ்கா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஸோ அதுக்காக நிறைய தேவையான சப்போர்ட், கைடன்ஸ் எல்லாம் கொடுக்கப்படுது. நிறைய ஜாப் வந்து இப்ப நிறைய ஜாபுமே ரிஸ்க்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ அவ்வளவுதான். ஸோ அப்போ ஈஸி தானே இந்த கொஸ்டின் வந்து நம்மளால கொஸ்டின் ஆப்ஷன் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும், புரிஞ்சுக்கிறதும் ஈஸியா தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்படியே ஆர்டரா வருது. அவ்வளவுதான். ஸோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்.